சபாஷ், காதல் கருமாந்திரம்னு சொல்லி என் மகனை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண சுஜாதாவை பழிவாங்க. இதுதான் நல்ல யோசனை. பூரணி, நீ இப்பதான் என் மக. என்னடி அம்மாளும் பொண்ணு அல்பத்தனமா தேர்ட் ரேட் வில்லிங் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணு அங்க விட்டு கட்டி பிடிச்சி முத்தமே கொடுக்க சொல்லுவீங்க போல இருக்கு. தப்பு ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்களேடி. பின் என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுன்னு நேத்து சொன்னீங்களே, அது என்னன்னு இதுவரைக்கும் சொன்னீங்களா? ஏய், அது உருவாகிட்டு இருக்குடி. ஜீனிஸ் எல்லாம் லேட்டா தான் சிந்திப்பாங்க. சொல்லலல்ல, விடுங்க. நாங்களே ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தா அதுல நீங்க ஏன் மூக்க நுழைக்கிறீங்க? பேசாம இருங்க. நீ சொல்லுமா. சிவா கிட்ட சண்டை போட்டாலும் சமாதானமா போனாலும் சொத்து முழுக்க அவனை தானே போய் சேரும். அதனாலதான் சிவா கூட சமாதானமா போய் அவன்கிட்டயே பணத்தை வாங்கி நம்ம உமா கல்யாணத்தை முடிக்கலாம்னு நினைச்சேன். இது நியாயமான ஐடியா. இதை விட்டுட்டு வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், அவன் கையில இருந்து காசை வாங்கி இவளுக்கு ஏன் கல்யாணம் பண்ணணும்? அதுக்கு பதிலா இவளையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சொத்து பத்தெல்லாம் நமக்கே வந்து சேர்ந்துரும்ல. அதுக்கும் மேல சுஜாதாவை சிவா கிட்ட இருந்து பிரிச்சுட்டா நாம அவளை பழி வாங்கின மாதிரியும் இருக்கும்ல. எப்படி ஐடியா? இந்த யோசனை முன்னாடியே வந்திருந்தா அந்த சுஜாதா ஒரு குழந்தைக்கு தாயாரத்துக்கு முன்னாடியே அவளை விரட்டி இருக்கலாம்ல. சரி, இப்ப ஒண்ணும் கெட்டு போயிடல. நம்ம உமா மட்டும் கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துகிட்டான்னா இன்னும் ஒரே மாசத்துல அந்த சுஜாதாவை துண்டா காணோம் துணியா காணோம்னு விரட்டிடலாம்ல. என்ன பாட்டி நீங்க? என் மாமா எனக்கு தானே கனவு கண்டுட்டு இருந்த என் வாழ்க்கையில மண் அள்ளி போட்டவ அந்த சுஜாதா. அவளை பழி வாங்கவும் நான் இழந்த வாழ்க்கை எனக்கு மறுபடியும் கிடைக்கவும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா நான் விட்டுருவேனா என்ன? தூள் கிளப்பிட மாட்டேன். ஏமா, உங்க அம்மா உன்னை ரெண்டாம் தரமா கட்டி வைக்கிறதுக்கு முயற்சி பண்றால, அதுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. சுட சுடத்தான் தங்கம் உருகும்னு எனக்கு நல்லா தெரியும். மாமா சொக்க தங்கம். வாழ வாழத்தான் வாழ்க்கையே பிடிப்படும். நாங்க 2 பேரும் புதுசா வாழ்க்கைய ஆரம்பிச்சா கூட அங்கங்க 2 பேருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வர சான்சஸ் இருக்கு. ஆனா மாமாவோ ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டாரு. அதனால நான் தப்பு பண்ணாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாரு. சோ எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. ஓ, செகண்ட் ஹேண்ட் பார்ட்டிகளுக்கு இப்படி ஒரு மவுஸ் இருக்கா? 30ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற ஆளுங்களை இந்த பேச்சை கேட்டானுங்கன்னா அல்வா சாப்பிட்ட மாதிரி தான். தாத்தா, நீங்க வெட்டியா பேசுறத விட்டுட்டு கொஞ்சம் வேலையை பாக்குறீங்களா? நான் எப்போ மாமா வீட்டுக்கு போய் தங்கி காலேஜுக்கு போகணும்னு மட்டும் சொல்லுங்க. ஏமா, உன் ஸ்பீடு உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இது எங்க போய் முடியும்னு தெரியலையே. நீங்க ஜோசியம் சொல்றத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க பார்வோமா, நான் முதல்ல சிவா வீட்டுக்கு போய் அவங்கிட்ட பேசி சமாதானப்படுத்தணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க. அம்மா, இவ அங்க தனியா தங்கி எப்படி காரியத்தை சாதிக்க போறான்னு தெரியலையே. அதுக்கு என்ன, தின 2 சினிமா, 2 மெகா சீரியல், 2 பாக்கெட் நாவல் படிச்சா போதும். என்னென்ன எப்படி எங்கெங்க செய்யணும்னு தெரிஞ்சிட போகுது. இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் ட்ரெண்டே ஒருத்தி புருஷனை இன்னொருத்தி எப்படி அடிச்சுக்கிட்டு போறா, ஒருத்தம் பொண்டாட்டியை இன்னொருத்த எப்படி அடிச்சுட்டு போறா, அதேதான். தாத்தா பாட்டி வீட்டை கண்டுபிடிச்சிட்டோமேனு நீ ரொம்ப குஷியா இருக்க போல இருக்கே. பின்ன இவ்ளோ நாளா இல்லாம இத்தனை வருஷமா வீட்டுக்கு வராத தாத்தா பாட்டி சித்தி எல்லாம் யாருன்னு நேர்ல பார்த்ததில்ல, சந்தோஷமா இருக்காதா? தாத்தா பாட்டி எல்லாம் கடைக்கு போறாங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, அதுக்கு படி. அது எப்படி படிக்கிறத மறக்க முடியும்? நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் தரவா இருக்கேன். ஆனா இந்த மேக்ஸ்ல மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்தே தகராறு. நீ கொஞ்சம் மேக்ஸ்ல ஹெல்ப் பண்றியா? அடச்ச, நீ என்ன கணித மேதை ராமானுஜம் பேரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நானும் மேக்ஸ்ல வீக்கு தான். கௌரி தான் மேக்ஸ்ல குயின். அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆஹா, கல்லனும் கல்லியும் என்ன பேசுறாங்க? மறுபடியும் ஏதாவது சதி பண்ணி நம்மள வம்புல மாட்டி விடுறதுக்கா? செஞ்சாலும் செய்வானுங்க. எதுக்கும் என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். என்ன லஞ்ச் கொண்டு வந்த சந்தியா? என்ன டாபிக் மாத்துற? இல்ல சொல்லு, என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்க? சாண்ட்விச். சாண்ட்விச்சா? ஏன் சாண்ட்விச் உனக்கு பிடிக்காதா? பிடிக்காதா? ஐ லைக் இட் வெரி மச். அப்ப நீ என்ன கொண்டு வந்திருக்க? நான் இட்லி கொண்டு வந்திருக்கேன். உனக்கு இட்லி பிடிக்குமா? பிடிக்குமே. எனக்கு இட்லியே பிடிக்காது. அப்ப எதுக்கு இட்லி கொண்டு வந்த? எங்க அம்மா தினமும் வெவ்வேறு டிஃபன் கொடுப்பாங்க. இன்னைக்கு இட்லி தினம்.
கௌதம் சந்தியா பேசுறத பாலு எதுக்கு ஒட்டு கேக்குறான்? அப்ப பாலு ஏதோ வில்லங்க பண்ணி வைக்க போறான். இப்ப என்ன உனக்கு சாண்ட்விச் வேணும் அவ்வளவுதானே? ஓகே, நம்ம 2 பேரும் லஞ்ச் மாத்திக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். ஓ, 2 பேர் டிஃபனை மாத்திக்க போறீங்களா? இப்போவே போய் நான் 2 பேர் டிஃபனையும் காலி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவன் எப்படி சாண்ட்விச்சும் நீ எப்படி இட்லியை சாப்பிடுவீங்கன்னு நான் பார்க்கறேன். ஓஹோ, இவங்க டிஃபனை நீ காலி பண்ண போறியா? எப்படி காலி பண்ண போறேன்னு நானும் பார்க்கறேன். உன் டிஃபனையே நீ சாப்பிட முடியாத அளவுக்கு நான் பண்றேன். இருடா குண்டா. சாண்ட்விச்னு சொன்னதுமே எனக்கு பசி வந்துருச்சு. வா போலாம். டேய், உங்களை டீச்சர் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க, போங்க. வாடா. சாண்ட்விச் சாப்பிட போறியா? சாண்ட்விச் இப்ப நீ நல்லா சாப்பிடுறா. மண்விச் நல்லா என்ஜாய் பண்ணு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். சாண்ட்விச்சை ஷேர் பண்ணிக்க போறீங்களா? என்ன பண்ண கௌரி? அவன் உன் சாண்ட்விச் சாப்பிட போறான்னு தெரிஞ்சு அதுல மண்ணள்ளி போட்டுட்டேன். ஏய் திருட்டு பையா, பல்லு ஏதாவது மிச்சம் இருக்கா இல்ல அதெல்லாம் கரண்டு வயித்துக்குள்ள போயிடுச்சா? இப்படி திருடி திங்கறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நல்ல பழக்கங்களை கத்துக்க தானே நீ ஸ்கூலுக்கு வர. அப்புறம் ஏன்டா உன் புத்தி இப்படி குறுக்கு வழியில போகுது? உனக்கு சாப்பிட ஏன் லஞ்ச் தான் கிடைச்சதா? வேற யார் லஞ்சும் கிடைக்கலையா? ஏன் நீ வீட்ல சாப்பிடலையா? உங்க அம்மா டெய்லி டிஃபன் தர மாட்டாங்களா? அதை நீ சாப்பிட்டு வர மாட்டியா? உனக்கு என்னடா ஆச்சு? நீ எப்ப பார்த்தாலும் இப்படித்தானா? உங்க அம்மா உனக்கு லஞ்ச் எல்லாம் தந்து விட மாட்டாங்களா? எப்ப பார்த்தாலும் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு நீ குண்டாயிட்ட. ஏன்டா இப்படி திருடி திருடி சாப்பிடுற? உனக்கும் லஞ்ச் கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்டூடண்ட் சொல்லிக்க உனக்கு வெக்கமா இல்ல? திருட்டே உனக்கு பொழப்ப போச்சு. சாப்பிடுறதுக்கு ஏன்டா அலையற? இந்த கிளாஸ்ல நீ தானே திருட்ட. உங்க அம்மா உனக்கு கொடுத்த லஞ்ச் பத்தவே இல்லையா? சாப்பிடுறது கேவலம் தானே. ஏன் லஞ்ச் தான் கிடைச்சதா உனக்கு சாப்பிடுறதுக்கு? ஏன்டா டேய் இப்படி உடம்ப பெருசா வச்சுக்கிட்டு உங்க அம்மா கொடுத்த சாப்பாடு உனக்கு பத்தாதா? எங்க சாப்பாடு தான் நீ திருடி திங்கணுமா? அறிவே இல்ல. இப்படிதான் உனக்கு அறிவே வளராது. திருடு பையா, நீ என்னடா டிஃபன் கொண்டு வந்திருக்க? உன் டிஃபன் நாங்க தொட்டுருக்கோமா? கௌதம், அடுத்தவங்க லஞ்ச்ல சாப்பிட்டுக்கிட்டு இப்படி ஹாயா உட்கார்ந்துகிட்டு இருக்கியா? திருடு திருடு பையா, திருடு பையா, திருடு பையா, திருடு பையா, திருடு பையா. உனக்கு வெக்கமா இல்ல? அறிவே இல்ல. லூசு.
மரகத வாசனம் வந்துருச்சு. நாம இறங்க வேண்டிய இடம் இதுதான். இறங்கிடுவோம். கனகமலை காட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து பொற்றமரை குளத்தை கண்டுபிடிச்சாகணும். பாசத்தை விட உங்க ரத்த பாசம் தான் அதிகம் நீங்க சொன்னீங்களே. மூசா போய் இன்னையோட எவ்வளவு நாள் ஆச்சு. இப்ப அவ எங்க இருக்கா, என்ன பண்றா, எப்ப வருவான்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா? எல்லாரும் மனசுக்குள்ள அதே கவலையத்தான் இருக்கும். அதை வெளியே சொல்லி யாருகிட்ட யாரும் ஆறுதல் தேடிக்க முடியும்? அடுத்தவங்க கிட்ட சொன்னாதான் அன்பும் பாசமும் இருக்குன்னு அர்த்தமா? எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு அமுங்கடி மாதிரி உங்களால உட்கார முடியும். ஆனா என்னால முடியாது. இப்ப என் பிள்ளைய ஆசை தீர பாக்கணும், இல்ல இப்படி அழுதாது தீக்கணும். ராணி, நீ பூதமா சராசரி மனுஷியா? மூசா அவனா வந்தாதான் பார்க்க முடியும்னு தெரிஞ்சிருந்தோம். இப்படி ஏன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற? என்னால முடியலங்க. பூதமா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் பெத்த பாசம் ஒண்ணுதான். நீங்க எல்லாம் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. இப்ப என் மகனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். ஏமா அழுகிற? அழுகை கொஞ்சம் நிறுத்துமா. ராணி ஏன் அழறா? மூசாவோட ஞாபகம் வந்துருச்சான். அவனை உடனே பார்க்கணுங்கிறப்பா. பார்க்கலாமே, ஆனா அவன் கூட நம்மளால பேச முடியாது. பேசலன்னா கூட பரவாயில்ல. புள்ள எப்படி இருக்கா, என்ன பண்றான்னு தெரிஞ்சா மனசுக்கு ஆறுதலா இருக்கும். தயவு செஞ்சு புள்ளைய காட்டுங்க மாமா. வாங்க மூசாவை மாய கண்ணாடியில பார்க்கலாம். வாங்கம்மா. காலங்காலமாக உள்ளதை உள்ளபடியே காட்டும் மாய கண்ணாடியே, என் பேரன் மூசா இப்போது எங்கு இருக்கிறான், எப்படி இருக்கிறான், என்ன செய்கிறான் என்பதை காட்டு.
பூத கடவுளே, என் புள்ள போய் காட்டுல மேட்ல தவிச்சிட்டு இருக்கான். இந்த வேதனை எல்லாம் எப்ப தீருமோ மூசா? தாகம் அடக்க முடியல. தண்ணி எங்க இருக்குன்னே தெரியல. ஐயோ, என் பேர் தண்ணிக்காக அலையறான் போல இருக்கு. தவிச்சு வாக்கி தண்ணி குடிக்க கூட அவன் வர வாங்கிட்டு வரலையா? பூத கடவுளே, இது என்ன கொடுமை மூசா? உன்னை பார்க்கணும்னு துடிச்சதெல்லாம் இப்படி நீ கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு தானா மாமா? கடவுளே, என் பேரனுக்கு தாகத்தை தணிக்க ஒரு குடத்தை காட்டினியே, ரொம்ப சந்தோஷம்.